ஸோ இந்த கேபிள்ஸ் பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். அந்த காலத்தில் டிவிடி பிளேயரில் போட்டு பார்ப்போம்ல, அதுதான் இது. ஸோ அதுக்கு தான் எல்லோ, ஒயிட்டு, ரெட்டு. எல்லோவில் வந்து பிக்சர் போகும், ஒயிட்டில் வந்து ரைட் சைட் ஸ்பீக்கருக்கு உண்டான டேட்டா போகும், ரெட்டில் வந்து லெஃப்ட் சைட் இன்னொரு சைட் ஸ்பீக்கருக்கான டேட்டா போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 இருந்துச்சு. இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கேம்லாம் அந்த காலத்து வீடியோ கேம்லாம் கூட இதாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்தது தான் காம்பனன்ட் கேபிள்னு. இதை விட இது கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பாயிண்ட் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இது 3 ஒயர் கனெக்ட் பண்ணிட்டுருக்கணும்ல, இதுக்காக கண்டுபிடிச்சது தான் விஜிஏ. விஜிஏல கொஞ்சம் சாலிட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரே கேபிளை சொருகுனீங்கன்னா போதும். இன்னொன்று கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அதனால் விஜிஏ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எந்த அளவுக்குனா எல்லாத்துலேயும் விஜிஏ இருக்கும். ஆனால் விஜிஏக்கு ஒரு காம்படிட்டர் வந்தான், அவன் தான் டிவிஐ. இதை விட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்னு சொன்னான். ஆனால் எதுவுமே அதை சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா விஜிஏவே சூப்பராக இருந்துச்சு. இல்லாத ஒரு ப்ராப்ளம் அவன் சால்வ் பண்ணுறான்னு யாரும் சப்போர்ட் பண்ணல, அது அழிஞ்சே போச்சு. ஆனால் விஜிஏவை உண்மையாக ரீப்ளேஸ் பண்ண வந்தது தான் HDMI. இது உண்மையாக பெட்டராக இருக்குது. ஏன்னா இது பாருங்கள், நீங்கள் ஈஸியாக சொருகலாம், டக்குன்னு சொருக்கலாம், பார்க்க மாடர்னாக இருக்குது, தின்னாக இருக்குது, இது கொஞ்சம் பல்கியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கிறனால இது ரீப்ளேஸ் பண்ணலை. இப்போ இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா விஜிஏவும் இருக்குது, HDMI இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துருச்சு. HDMI எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா, ஆப்பிள் லேப்டாப்பில் அவன் HDMI கொடுத்துருக்கான். இதில் HDMI போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் வரும், அது என்ன ஆப்பிளில் இருந்தால் என்ன பெருசு வந்துச்சா? ஆப்பிளில் USB போர்ட்டே கிடையாது. நீங்கள் பென்ட்ரைவோட சொருக முடியாது இதில். ஓகேவா? பென்ட்ரைவுக்கு கூட போர்ட் கொடுக்காத ஒருத்தங்கூட வந்து HDMIக்கு போர்ட் கொடுத்துருக்கான். அதுதான் HDMIயோட சக்ஸஸ். கிட்டத்தட்ட இட்ஸ் தேர் எவ்ரிவேர். ஓகே, இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு, அதுதான் டிஸ்பிளே போர்ட். இது என்னென்னா HDMIயே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சுருப்பான். அண்ட் ஒரு லாக்கு கொடுத்து வச்சுருப்பான். ஸோ இந்த பட்டன் அமுத்தி தான் நீங்கள் அதை கழட்ட முடியும், இல்லை அது லாக் ஆகிருக்கும். ஆனால் இது ஃபெயிலியரும் கூட. ஏன் இது ஃபெயிலியர்னால், நிறைய பேர் இந்த லாக் அமுத்த மறந்துட்டு இழுத்துருவாங்க, இழுத்தோடனே அது உடஞ்சி வந்துடும். அதனால் இது வந்து அவ்வளோ HDMI அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இதோட நிறுத்தியிருந்தானா கூட பரவாயில்ல. இன்னொன்று கண்டுபிடிச்சான், அதுதான் தண்டர் போல்ட். ஓகேவா? தண்டர் போல்ட்டுக்கும் மினி டிஸ்பிளே போர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசமே இல்லை, ரெண்டும் இதே மாதிரி தான் இருக்கும். தண்டர் போல்ட்டும் இப்படி தான் இருக்கும், மினி டிஸ்பிளே போர்ட்டும் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஏன் 2 போர்ட்? ஏன்னா அது 2 போர்ட். இது அதில் சொல்லுவோம்னா வேலை செய்யாது, அது இதில் சொல்லுவோம்னா வேலை செய்யாது. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக வந்தது தான் நம்மளோட காட், மை ஃபேவரட் கேபிள், USB டைப் C. இதை டைப் சின்னு சொல்லலாம், தண்டர்போல்ட் 3ன்னு சொல்லலாம், USB 4ன்னு சொல்லலாம், USB 3.2ன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது USB-C, டைப் C டைப். இந்த 5 தான் ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆனால் C டைப்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? இந்த கேபிளோட ப்ரைமரி அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே பண்ணும். இதில் நிறையா பின்ஸ் இருக்கிறதுனால HDMI பண்ணுறது இது பண்ணும். இதை போட்டு நீங்கள் பாட்டும் கேட்கலாம். ஸோ இந்த லேப்டாப்பை டைப் C போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், இந்த ஃபோனையும் நீங்கள் டைப் C போட்டு சார்ஜ் பண்ணலாம். டைப் C டு டைப் C போட்டு இந்த ஃபோன்லேருந்து இதுக்கு டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டைப் C கனெக்ட் பண்ணி மானிட்டர் கனெக்ட் பண்ணி நம்ம மானிட்டருக்கு டிஸ்பிளேவும் காட்டலாம். ஸோ இட் கேன் டூ எவ்ரிதிங். அண்ட் இந்த போட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் 5 to 10 இயர்ஸில் USB-C மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி வேறு எந்த போர்ட்டுமே இருக்காது.